நாடா ஏன்றீங்க ஒன்றும் விடு இல்லை விடாத. எனக்கு டோல்கேட் நடத்தலை, அடியால் கும்பல் மாதிரி வச்சு நச்சுக்கிறாங்க. போகும்போது நல்லா போகுது, வரும்போது தள்ளிட்டு போகுது, இதே வேலையாக போச்சு. ட்ரிப்பு கிளம்பியாச்சு. ஸோ ஃபஸ்ட்டு இப்போ பாண்டிச்சேரி போய் ஹால்ட் ஆகிடுவோம். எல்லோரும் கிளம்பியாச்சு. ஒரு Z900, ஒரு ஹிமாலயன், ஒரு ஹைனஸ், ஒரு ஷிஃப்ட்டு, ஒருத்தர் மட்டும் காரில் வராரு. ஸோ ரெஸ்ட் ஆஃப் தி டீம் வந்து நம்ம கூட பாண்டிச்சேரியிலேருந்து ஜாயின் பண்ணிப்பாங்க. ஒரு லாங் போகிறோமே. இல்லை, நீங்கள் யாராவது எடுத்துகிட்டு வருவீங்கன்ற நம்பிக்கையில் தான் நான் எடுத்துகிட்டு வரேன். எடுத்துகிட்டு வந்துருக்கேன் எல்லாம் வண்டியில். நாடா ஏன்றீங்க ஒன்றும் விடு இல்லை விடாத. எனக்கு டோல்கேட் நடத்தலை, அடியால் கும்பல் மாதிரி வச்சு நச்சுக்கிறாங்க. ஓகே, கிளம்பி 10 நிமிஷத்துலேயே பார்த்தீங்கன்னா, சாரி 10 கிலோமீட்டர்லேயே பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு போல்ட் இருக்குது, இங்கே ஒரு போல்ட் இல்லை. ரியல் ஃப்ளோட்டிங் RC390 எல்லா போல்ட்டையும் கழட்டி போடணும். RC390 ஒரு போல்ட்டை கூட கழட்டக்கூடாது, எல்லா போல்ட்டையும் கழட்டி போடுறானா. எல்லா போல்ட்டையும் கழட்டி இதில் போட்டுக்கலாமா? அதில் இருக்க எல்லா போல்ட்டையும் கழட்டி இதில் போட்டுக்கலான்றான். ப்ரோ ஃபேரிங் கூட ஸ்டாப் பண்ணிக்கிறியா? நான் ஒரு ஐடியா சொல்கிறேன், இதை எடுத்து இதில் போட்டுடலாம், போட்டு மேலே போந்துட்டு வரதுக்கா. ஆனால் பிரேக் பிடிச்சிருக்கு பாருங்களேன். சார் கீழே மட்டும் வந்துட்டு இருக்குடா வெளில. 2 போல்ட்டா? அதோ மேலே ஒன்று கீழே ஒன்று. இது வந்தனால இது வெளில வந்துச்சு, இது உள்ளே போகணும். ப்ரோ அது உள்ளே தள்ளி தான்டா போடணும், உள்ளே போய் அதில் போல்ட்டு போடணும். ஃபேரிங்லேருந்து ஒரு போல்ட்டு கொடுறா. ஃபேரிங் போல்ட்லாம் செட் ஆகாதுடா, யாரா அதை அழின்னு கீழே. அதுக்குள்ளே தேடுவோம் வாங்க. போகும்போது நல்லா போகுது, வரும்போது தள்ளிட்டு போகுது, இதே வேலையாக போச்சு. போல்ட்டுக்கு இப்போதைக்கு ஒரு டெம்பரரி ஃபிக்ஸாக அதே சைஸில் இருக்க ஒரு ஆலன் கீ வாங்கி போட்டாச்சு. கரெக்டாக அங்கே ஒரு கடை இருக்குது, அங்கே வாங்கிட்டு எங்ககிட்ட எல்லா சைஸ்லையும் ஆலன் கீ இருந்தது, 6ல் மட்டும் இல்லை. ஸோ இந்த மெக்கானிக்ஸ் இந்த 6 மட்டும் வாங்கி டைட் பண்ணிவிட்டு திரும்ப ரைடை கண்டினியூ பண்ண போகிறோம். ஸோ இந்த மாதிரி தான் ரைடு போகிறது ஒன்றும் அவ்வளோ ஈஸி கிடையாது. நமக்கு போகிற வழியில் எல்லா பிரச்சனையும் வர தான் செய்யும். அதான் லைஃப் லெசன். ஒரு பேனிக்கான சுச்சுவேஷனில் எப்படி சர்வே பண்ணுறதுன்னு இதை வச்சு நீங்கள் கற்றுக்கலாம், அப்படியே சொல்லிக்கலாம். உண்மையாகவே ஆனால் கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக தானே இருக்கும் இந்தமாரி ஒரு சுச்சுவேஷனில். எல்லாராலையும் போகலாம் ப்ரோ, எல்லாராலையும் இந்த சுச்சுவேஷனை ஹேண்டில் பண்ணிட முடியாதுல்ல. ஸோ எங்களுக்கு பூந்தமல்லியில் போல்ட்டு மிஸ் ஆச்சு, வேறு ஒரு போல்ட்டை போட்டு அப்போதைக்கு வந்துட்டோம். அதுக்கப்புறம் இப்போ எங்கள் குருவாஞ்சியில் வந்து வந்துருக்கோம். One day later. Day 2 பாண்டிச்சேரிலேருந்து கிளம்புறோம் டுவர்ட்ஸ் மூணார். ஸோ ஈவினிங்குள்ளே மூணார் ரீச் ஆகணும், அதுதான் பிளானு. ஸோ ஒரு ஹிமாலயன், ஒரு 390, ஒரு Z900 அண்ட் ஒரு ஹைனஸ், ஒரு FZ250, ஒரு நிஞ்சா 300, ஒரு ஷிஃப்ட். ஃபஸ்ட்டு பாண்டிச்சேரிலேருந்து கிளம்பி ஃபஸ்ட்டு பிரேக் எடுத்தாச்சு. ஸோ எல்லாம் ரீச் ஆகிட்டோம். ஸோ அங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட் இருக்குது அந்த சைக்கிள் பார்த்தீங்கன்னா. ஸோ அவர் வந்து பார்த்திங்கன்னா அவருக்கு ஏஜ் வந்து 70, சபரிமலைக்கு சைக்கிள்லேயே போகிறாரு. அவரோட 4th டைம் வந்து சபரிமலை சைக்கிள்லேயே போகிறாராம். அவருக்கு ஏஜ் வந்து 70 சொல்கிறாரு. அழகாக வந்து ரிஃப்ளெக்டிங் கியர்ஸ் போட்டுட்டு, கியர்ஸ் இன் டிஸ்டன்ஸ் இந்த ஒர்க்கர்ஸ்லாம் ஒரு ரிஃப்ளெக்டிங் கோட் மாதிரி போட்டிருப்பாங்க, அதை போட்டு ப்ராப்பராக ஸ்லோவாக ரைட் பண்ணிகிட்ருக்காரு.
ப்ராப்பராக பிரேக்ஸ் எடுத்துகிட்டு கேட்க ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. ஏஜ் இஸ் ஜஸ்ட் அ நம்பர். அவங்கவுங்களோட இன்ட்ரெஸ்ட்டு அவங்கவுங்களோட இதில் தான் எல்லாமே இருக்குது. இறைவனுடைய ஒரு நம்மளே 70 வயசு ஆண்டவன் கொடுத்துட்டான். ஏதோ ஒன்று அப்படி போயிட்டு அதாவது எப்படின்னா ஒரு 60 எல்லாம் இப்போ வந்து அங்கங்கே பிரிவினிய இதே மாதிரி இருக்கணும். புரியுதுங்களா? அப்போல்லாம் தாத்தா பாட்டி எல்லாம் ஒன்றா இருந்தாங்க, பிரதர்ஸ் எல்லாம் ஒன்றா இருந்தாங்க. அது மாதிரி இப்போவும் ஒன்றா இருக்கணும். நம்மள மாதிரி ஒரு நண்பர்கள் எப்படி ஒன்றா இருக்கிறீங்களோ அதே மாதிரி நம்ம முன்னோர்கள் எப்படி இருந்தாங்களோ அது மாதிரி இனிமேல் அது மாதிரி இருந்ததுன்னு வச்சுங்களேன், இந்தியா வல்லரசு. டுவர்ட்ஸ் திருச்சி போயிட்டுருக்கோம். திருச்சியில் இன்னொரு கும்பல் ஜாயின் ஆகிடுவாங்க. 2 பைக்ஸ்ன்னு நினைக்கிறேன். ஸோ ஒரு சின்ன பிரேக் முடிச்சுட்டு எல்லோரும் கிளம்ப போகிறோம். ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக சன்ரைஸ் வந்துட்டுருக்கு. இந்த டைமில் வந்து சூப்பராக இருக்கும். ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா லாங் ட்ராவலில் வந்து ரொம்ப முக்கியமாக வந்து டீஹைட்ரேஷன் தான். டீஹைட்ரேட் ஆகிடுச்சுன்னா பயங்கரமாக ஹெட்ஏக் வரும். அந்த ரைடே என்ஜாய் பண்ண முடியாது. ஸோ பிளென்டி ஆஃப் வாட்டர் குடிங்க. தண்ணி ரொம்ப முக்கியம் லாங் ட்ரைவ்ஸில். உங்களுக்கு ஃப்ரீக்வெண்ட் பிரேக் எடுங்க. பிரேக் எடுக்காமல் ரைட் பண்ணாதீங்க. தூக்கம், ரெஸ்ட்டு, இது ரெண்டும் முக்கியம். ஸோ எனஃப் ஆஃப் லக்கேஜு, வாட்டர் பாட்டில், டவலு, ஒரு ஃபர்ஸ்ட் எய்ட் கிட்டு, ஒரு எமர்ஜென்சி பேசிக்கான டூல் கிட்டு, எந்த டூல்ஸுமே இல்லாமலாம் கிளம்பாதீங்க. அட்லீஸ்ட் ஒரு பேசிக் டூல்ஸு, வேஸ்ட் கிளாத்து, அந்த மாதிரி எல்லாமே வச்சுக்கோங்க ஹேண்டியாக. கம்மியாக தான் இருக்கு. வேற மாதிரி என்னாச்சு? யாரு வருது? அவனோட பேலக்கல்வாவா இருக்கும். ம் ஓகே போலாம். ஸோ அவ்வளோதான். பிரேக் எடுத்தாச்சு. பட் டிஸ்டன்ஸ் நிறையா கவர் பண்ணிட்டோம், பிரச்சனை இல்லை. அதுக்கு திருச்சியில் ஒரு ஸ்டாப்பு. ஸோ நேற்று வந்து பாண்டிச்சேரியில் நம்ம 7 லிட்டர்ஸ் பெட்ரோல் போட்டோம். அதில் ஒரு 6 லிட்டர்ஸ் காலியாக இருக்கு. ஸோ 630 ஃபார் 180. கரெக்டாக நம்ம 180 கிலோமீட்டர்ஸ் கவர் பண்ணியிருக்கோம். ஸோ கூட்டி கழிச்சு பார்த்தா தமிழ் கரெக்டாக இருக்கு. 30 தான் கொடுக்குது நாங்கள் சொன்னாலும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம எங்கே வந்திருக்கோம்னா சாப்பிட வந்திருக்கோம். அந்த ப்ரோ இந்த இப்படி ஓனர் ப்ரோ வந்து அங்கே கழட்டிட்டு இருக்காரு. சரி சரி தூக்குடா மேலே எல்லா வண்டி தெரியுமா? எல்லா வண்டி இல்லையா? இல்லை 2 பக்கம் இருந்தாலும் 360 வரும். சிங்கிள் சைடு தான் இருக்கு. 360 லென்ஸ் போட்டால் 360 தானே இது. இந்த லென்ஸை கைட்டு அப்படியே ஜாயின் பண்ணணும், அவ்வளோதான். ஓகே, ஹலோ காய்ஸ், சாப்பிட்டு கிளம்பியாச்சு. ஒரு முட்டை ஹோட்டலில் தெரியாமல் போயிட்டோம். நான் ஒரு புளிப்பு சாப்பிட்டு முடிச்சாச்சு. சாப்பிட்டு கிளம்பிட்டோம். இதோட போயிட்டா ரொம்ப மீனார் தான். நடுவில் வத்தலை கொண்டு திண்டுக்கல் அங்கே எங்கேயாவது பிரேக் எடுக்கலாம்னு இருக்கோம். ஸோ பரவாயில்ல, வண்டி நல்லா மைலேஜாக இருக்கு. ஓகே காய்ஸ், ஹில் ஸ்டார்ட் பண்ணியாச்சு.
இந்த மலையில ஏறி ஒருத்தன் தான் ஆர்ன் அடிச்சிருக்கான். யாரும் ஆர்ன் அடிக்கிறது? நீ தான் ஆர்ன் அடிக்கல. என் சவுண்ட் நான் வரேன்னு தெரியும். பவர்ஃபுல் பீப்புள் மேக்ஸ் பிளேஸ் பவர்ஃபுல். புரியுதா? வார்த்தையால அங்க டெஸ்ட் மேல இருக்காதடா. யாரா அவனை பிடிச்சிருக்கா? என்ன கத்திருக்கா? அவன் யாருமே பிடிக்கலடா. வீடியோ பெர்ஃபார்மன்ஸ் பண்ணவே பிடிக்கலடா. ஏய் மென்டல் அவனை யாருமே பிடிக்கல. நீ என்ன கத்திருக்க? அந்த பக்கம் யார் அது கடைசியா? யார் இல்லடா. ஏய் நவுரியா ஏந்துக்க விடு. ஏடா விட்டா தள்ளி போ. ரோ